ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாசி. 6 மணி 12 காலையில் என்ன டிஃபன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய்பால் தான். சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி நிறைய வாட்டி போட்டுக்கிறதுனால எனக்கு வீடியோவில் காமிக்கல. இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கட்ட மூடி ஏதாவது அடி பாம்பு இது நெருப்பு போட்டுணும் முகத்தில். இல்லைன்னா இப்போ சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வெள்ளையாக வதக்கின பிறகு வேக வச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கை ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். ரேஷன் பருப்பில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த மசாலா சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் போட்டு வேக வைக்கிறேன். அது வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு இதில் பருப்பை போட்டுருக்கேன். பூண்டு பல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து மூடி வச்சுட்டு வதக்கினேன். இது பிகினர்ஸ் இருந்தால் அப்படியே தரத்து வச்சு வதக்கினீங்கன்னா முகத்தில் அடிச்சிடும், சுண்டைக்காய் வெடிச்சிடும். தக்காளி சுண்டைக்காய் அதெல்லாம் முழுசாக போடும்போது தக்காளி கூட ஒன்றா இது வெடிச்சிடும். அதனால் நல்லா மூடி வச்சு விட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது பருப்பு வச்சிட்ருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். அதுதான். அப்புறமா தாளிப்பு கடைசியில் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், உப்புமா வந்து இது போட்டுக்கலாம், சாம்பார் போட்டுக்கணுமா. சாம்பார் பவுடர் வந்து சின்ன டீஸ்பூனில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இருக்குது, சும்மா கொஞ்சம் மிளகாய் தூள், ரொம்ப வேண்டாம். சாம்பார் தூள் எப்படி போகிறோம், கசப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒன்றும் இல்லை. ஒரு கொட்டை புளி சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு புளியும் சேர்த்து விட்டுறேன். உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் பருப்பு நல்லா வேகுது அப்படிங்கிறாங்க, பார்ப்போம். சும்மா கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே 2-3 விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மரில் வச்சுப்போம். விசில் போட்டுடலாம். 12:30 தான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ நான் சுண்டக்காய் மட்டும் தான் கிள்ளிட்டு வந்தேன். நேற்று உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு. அதனால் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் ஈவினிங்கு. அங்கே ஒரு 3000 ரூபாய் வச்சுட்டு வந்த பிறகு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சைவ மீன் வறுவல் அது மாதிரி ஸ்லைஸ் போட்டால் அது பேர் தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 2, தனியா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது வந்து ஒரே 1 டீஸ்பூன் உப்பு போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். சுண்டக்காய் பருப்பு கடையை போகிறோம் இல்லையா, அதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வடகம் போட்டு தாளித்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயம் கொட்டினானா என்னன்னு தெரியல இருக்குது. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, அப்புறமா உளுந்து. எங்கிட்ட காணும். சரி, இது வரைக்கும் தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. மிளகா வேணுன்னா உங்களுக்கு காஞ்ச மிளகா போட்டு ஒரு கிள்ளி போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுடலாம். இங்கே வந்து வாழைக்காய் எல்லாம் பரட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன், அதிலே போட்டு விட்டுலாம். நான் வந்து இப்படியே தான் வேக வச்சு எடுப்பேன். தோசை கல்லில் போட்டால் ரொம்ப இதாகும். 2 டிப்பாக போட்டுக்கலாம். இங்கே வந்து சுண்டைக்காய் பருப்பு எல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி தண்ணியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது தாளித்ததில் இப்போ சட்டியில் போட்டு ரொம்ப கடைஞ்சால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், அப்படி பண்ணி பார்க்க நல்லா வந்தால் இதில் அப்படியே எடுப்போம். அப்படி இல்லைன்னா சட்டி எடுத்து கடைய வேண்டாம், ஏன்னா அது கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம், ட்ரையல் தான் இது. எப்பவுமே நான் சட்டி தான் செய்வேன். மிக்சியில் போட்டு சுற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி மேஷர் வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறப்பா செய்யும். பரவாயில்லையே, நல்லாவே வந்துருக்குது. நெக்ஸ்ட் காட்டுறேன். இது வந்து வாழைக்காய் வந்து ஒரு ட்ரிப் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் இது பேட்ச் போட்டுட்டேன், அவ்வளோதான். இது வந்துட்டு சுண்டைக்காய் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து வாழைக்காய் வறுத்தாச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சின்ன கடாயிலே போட்டு நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டேன். தோசை கல்லையும் போடலாம் மொத்தமாக. இது ஒரே கடாய் எடுத்தேன், நான் அதிலே செய்திடலாம் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு. அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து புளி தண்ணி லைட்டாக கரைச்சி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தெரிஞ்சிருக்கோம் என்ன ரசம் தான், எலுமிச்சம்பழ ரசம் தான் வைக்க போகிறேன், லெமன் ரசம். அதுக்காக வந்துட்டு கடாய் போட்டுருக்கேன், தாளித்து விட்டுருலாம். இது வந்து கடுகு சீரகம் பொரிஞ்சு வச்சு ரசம் ஊற்றி ஊற்றிடுவேன்.
ஒரு ஆள் தான் ரசம் சாப்பிட்றதுங்க. இது வந்து ரசம் கொதிச்சிடுச்சு. நான் பொடி ரசம் தான் வைக்கிறேன். ரசம் பொடி வீட்டில் பண்ணது தான். சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூனு, நார்மலாக ஒரு ஸ்பூன் வைப்பேன் அதில். இது கூட வந்துட்டு எலுமிச்சை ஜூஸை வந்து ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதில். ஏன்னா அடுப்பில் வச்சு கொதிக்கக்கூடாது இல்லையா, லெமன் ரசமாக இருந்தால். அதனால் அதில் போட்டுட்டு இப்போ எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி. சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மணி பாருங்கள், 12:30க்கு வந்தேன். 1:20 ஆகுது. 1 ஹவர் கூட ஆகலை. நான் பொறுமையாக மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன். அதுதான் அவ்வளோதான். ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு வறுவல், ஓகே முடிஞ்சிடுது. இப்போ வந்துட்டு சுண்டைக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. இது வந்து எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டில் ஊற்றின தயிர் இருக்குது. இங்கே வந்துட்டு சாதம் வச்சுருக்கேன், சாதமும் இருக்குது. என் பொண்ணுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி, இப்போ தான் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு உருண்டை வச்சுருக்கேன். ஒரு சப்பாத்தி அவள் போட்டுப்பேன். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். உடம்பு நிறுத்தி எனக்கு சரியில்லாத டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் ஒரு 5 days கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டாதான் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. இது ட்ரக் இன்ஃபெக்ஷனு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. சுகர் அதிகமாக இருக்கான்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது போல் லேடிஸ் வயசானவங்களுக்கு வருது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். எடுத்து மூடி வச்சுருவோம்.